அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக விஜயிடம் இன்று விசாரணை நடத்த இருக்கிறது சிபிஐ. இதற்காக ஆஜராவதற்காக டெல்லி புறப்பட்டிருக்கிறார் விஜய். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், இப்ப சிபிஐ முன் ஆஜராக விஜய் புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? பூர்ணிமா, 2025 செப்டம்பர் 27 அன்று கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்துல தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்த விவகாரங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பெயரில் சிபிஐ இந்த வழக்கை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கடந்த ஆண்டு டிசம்பர் 29, 30, 31 ஆகிய 3 நாட்களாக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், அதே போல கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரிடம் சிபிஐ அதிகாரிகள் டெல்லி லோதி எஸ்டேட் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடத்திய நிலையில இந்த வழக்குல விட்னஸ் என்ற அடிப்படையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு கடந்த 6ஆம் தேதி எழுத்துப்பூர்வ சம்மன் என்பதை சிபிஐ அனுப்பியிருந்தது. இந்த சம்மன் இந்த காலை 11 மணிக்கு சிபிஐ அலுவலகத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆஜராக வேண்டும் என்பதால் அதன் அடிப்படையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நீதிமன்றத்தை நாடுவாரா அல்லது நேரில் ஆஜராகுவாரா என்ற இயல்பெரும் கேள்விகள் இருந்தது. ஆனால் விட்னஸ் சஸ்பெக்டர் என்று குறிப்பிடாமல் விட்னஸ் என்ற அடிப்படையில் மட்டுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்ததன் காரணமாக நீதிமன்றத்தை நாடுவது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது. முதலில் விசாரணைக்கு ஆஜராகி விடலாம் என்ற வழக்கறிஞர்கள் குழு அறிவுறுத்தலின் பெயர்ல விஜய் இன்று ஆஜராகுவார் என்று நேற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இன்று காலை டெல்லி செல்வதற்காக பனையூரில் இருக்கக்கூடிய விஜயினுடைய இல்லத்திலிருந்து தனி வாகனம் மூலமாக விஜய் புறப்பட்டு விமான நிலையம் சற்று நேரத்திற்கு முன்பு வந்தடைந்தார். இங்கிருந்து அவர் தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டு செல்கிறார். சரியாக 2.5 மணி நேர பயணங்கள் டெல்லிக்கு 7:05 மணிக்கு விஜயினுடைய தனி விமானம் சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு விடும் என அதிகாரிகள் தரப்புடன் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 9:35 மணிக்கு விஜயினுடைய தனி விமானம் டெல்லி செல்லக்கூடும் என்றும் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து தனி வாகனம் மூலமாக சிபிஐ அலுவலகம் செல்லக்கூடிய வழியில ஐடிசி மௌரியா எனும் நட்சத்திர விடுதிக்கு சென்று அங்கு சிறிது நேரம் ஓய்வுக்கு பிறகாக சரியாக ஒரு 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளாக டெல்லி லோதி எஸ்டேட் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்திற்கு விஜய் சென்றடைவார் என சொல்லப்படுகிறது. 11 மணிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆஜராக வேண்டும் என்பதால் சம்மனில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நேரம். எனவே அதற்கு முன்னதாக சிபிஐ அலுவலகத்துல விஜய் ஆஜராகி விடுவார். அவரோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோரும் ஆஜராகுவார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று சென்னை எப்படி இருக்கிறதோ விஜயனுடைய வருகை விமானத்திலிருந்து புறப்பட, அதே போலதான் டெல்லியிலும் விஜயனுடைய பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை உறுதி செய்வதற்காக டெல்லி காவல்துறையும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். விஜய் வருகை தந்ததற்கு பிறகாக டெல்லியில விஜய் வாகனத்திற்கு முன்பாக போலீஸ் வாகனங்கள் புறப்பட்டு அவரை பாதுகாப்பாக அழைத்து செல்லக்கூடிய பணிகளும், பின்பு நட்சத்திர விடுதியிலிருந்து சிபிஐ அலுவலகம் செல்லக்கூடிய வழிகளில் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவற்றையும் டெல்லி காவல்துறை உறுதி செய்திருப்பதாக நேற்று டெல்லி காவல்துறையின் தகவல்களை உறுதிப்படுத்தியிருப்பது இந்த நேரத்தில் கூடுதல் தகவல்களாகும். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.